சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதற்காக நீங்கள் கெட்டவர் என்று அர்த்தமில்லை. தவறான நபருக்கு நல்லதைச் செய்வதை எப்போது நிறுத்த வேண்டுமென்று உங்களுக்கு புரியாததுதான் காரணம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற சிந்தனையில் இருந்து விடுபடுவதே நீங்கள் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. சிலரை மனதிற்குள் மன்னித்துவிட்டு பிறகு அவர்களுடன் பேசாமல் இருப்பதும் ஒரு வகையான சுய பாதுகாப்புதான். தன்னுடைய தவறுகளை ஒருவர் உணரவில்லை என்றால் அவரை நீங்கள் மாற்ற முடியாது. உங்களிடமிருந்து மற்றவருக்கு அவர் எதிர்பார்த்தது கிடைக்காத போது அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு மற்றவர்களும் நம்மைப் போலவே இருப்பார்கள் என்று நினைப்பது. ஒரு வாக்குறுதி மாறியாக மாறும்போது அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். சரியான நபரை தேர்ந்தெடுப்பதை விட தவறான நபரை விட்டு விலகும் பலம்தான் முக்கியம். இது மதிப்புள்ளதா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தால் அது மதிப்புள்ளதாக இருக்காது. யாராவது ஒருவர் உங்களை நேசிக்கவில்லை என்றால் அவருக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுத்து அவரை நேசிக்க வைக்க முடியாது. ஒருவரை நினைத்து ஏங்குவதற்கும் அவர் திரும்ப வேண்டும் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏங்குவது மறக்கும் பயணத்தின் ஒரு பகுதி. மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துங்கள். முடிந்தால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லது உங்கள் சூழலை மாற்றுங்கள், அல்லது இரண்டையும் மாற்றுங்கள். உண்மையாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் கிடைப்பவர்கள் சரியானவர்களாக இருப்பார்கள். முதலில் மன்னிப்பு கேட்பவர்தான் மிகவும் துணிச்சலானவர். முதலில் மன்னிப்பவர்தான் மிகவும் பலசாலி. முதலில் மறப்பவர்தான் மிகவும் மகிழ்ச்சியானவர். வாழ்க்கையினும் சாலையில் கவனமாக ஓட்டுங்கள். ஏனென்றால் சில பேர் உங்களுக்கு சிக்னல் கூட கொடுக்காமல் பாதை மாறுவார்கள். உங்கள் உடைகள் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒழுக்கமானவர்கள் மட்டுமே உண்மையான சுதந்திரம் உடையவர்கள். ஒழுக்கம் இல்லாதவர் தமது மனநிலைக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாவார். உங்களை பற்றிய உண்மையை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கே நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். ஒரு குருடன் பார்வை பெற்ற முதல் நாளில் அவன் முதலில் வீசி எறிவது தனக்கு எப்போதும் உதவிய கழியைத்தான். நீங்களும் ஒரு நாள் இதை உணர்வீர்கள். எல்லாம் சரியாகிவிடும், இன்றில்லாவிட்டாலும் என்றாவது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற சிந்தனையில் இருந்து விடுபடுவதே நீங்கள் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. சிலரை மனதிற்குள் மன்னித்துவிட்டு பிறகு அவர்களுடன் பேசாமல் இருப்பதும் ஒரு வகையான சுய பாதுகாப்பு தான்.